பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மென்டரிங்கெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் இல்லை. நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்பொழுது இந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது நேரத்தோடு எழுந்திருக்கணும், நேரத்தோடு படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதிகமாக விளையாடக்கூடாது, அந்த ஒரு கீழ்ப்படுதல், அந்த ஒரு டிசிப்ளின் இது இருந்தால் தான் முடியும். ஒருத்தர் ஒரு ஜிம்முக்கு போய், ஐயா இன்னும் 3 மாதத்தில் ஒரு பெரிய மல்யுத்த போட்டி நடக்க போகுது, பாக்ஸிங் நடக்க போகுது, எனக்கு இந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் 6 ஃப்ளாப்ஸ் எல்லாம் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் முதல்ல பார்ப்பார். இவருக்கு 3 மாதம் 4 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா போருமா? அப்புறம் அவர் சொல்லுவார், இல்லை தம்பி, நீங்கள் ரெகுலராக அடுத்த 4 வருஷம் 5 வருஷம் வந்தீங்களான்னா ஏதாவது பண்ண முடியும். இல்லை நான் பாக்ஸிங்கில் வின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிளோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, போர்டு எக்ஸாம் 10th +2 போர்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த போர்டு எக்ஸாமில் எதிர்பார்த்த அளவு மார்க் வாங்கினா தான் மேல் படிப்பு, இல்லைன்னா கஷ்டம். என்னுடைய கவுன்சிலிங்க்கு வரவங்கள்லாம் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்கன்னா, சார் உங்களை பார்த்தேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினோம், அடுத்த ஒரு வாரம் என்னுடைய பையன் பொண்ணு எல்லாம் அவங்கள்ட்ட நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருந்து இப்போ மறுபடியும் பழைய குருடி கதவு தரடின்னு போயிட்டாங்க சார், என்ன சார் செய்கிறது? நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, கன்சிஸ்டன்சின்னு ஒரு வார்த்தை உண்டுங்க, ரெகுலராக வரணும். இப்போது ஒருத்தருக்கு பாடி பில்டப் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எல்லா வேலையும் ஒதுக்கி விட்டு பாடி பில்டப் பண்ணாங்களன்னா உடம்புக்கு வந்துடும், கிராம்ஸ் வந்துடும். அதே ஒரு நாளைக்கு ஒரு ½ ஹவர்னு ஒதுக்கி ஒரு 2-3 வருடங்கள் இந்த கன்சிஸ்டண்ட்டாக வரும். இது ரொம்ப முக்கியங்க. குழந்தைகளுடைய படிப்புன்னு வரும்பொழுது 2-3 ஃபேக்டர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரப்போகிறது டிசிப்ளின் ஒழுக்கம், 2வது கீழ்ப்படிதல் ஒபீடியன்ஸ், 3வது வருது ஆட்டிடியூடு சுபாவம். இது 3த்தையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த விளைவு வராது. அது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னா தொட்டில் பழக்கம்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் வேணும். நம்ம படிக்க மாட்டேன்றான், எதிர்த்து பேசுகிறான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றான், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்றான், எப்போ பாரு மொபைல் ஃபோனை உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான், ஃப்ரெண்டோட சுற்றுறான், சீரியஸாகவே இல்லை, அதிகமாக தூங்குறான். இதெல்லாம் பிஹேவியர், நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பிஹேவியர், கண்ணால் பார்க்கக்கூடிய பிஹேவியர். அந்த பிஹேவியருக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆட்டிடியூடு, அதுதான் ஹேபிட்டு. அது கரெக்ட் பண்ணாமல் முடியாது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த தீப்பெட்டி இருக்குது, இந்த தீப்பெட்டியை நான் கொளுத்த ட்ரை பண்ணுறேன், வரல. ஏன் வரல? அப்போ பார்த்தீங்களான்னா இதில் எண்ணெய் எல்லாம் படிஞ்சிருக்குங்க, பாருங்கள், எண்ணெய் எல்லாம் படிஞ்சிருக்கு. இந்த எண்ணெய் படி வச்சது யார்? எல்லா தீப்பெட்டியுமே இப்படி தானே வந்துச்சு. அதே குச்சியை இதை கொளுத்துறேன், பற்றிக்குச்சு. அப்போது இந்த தீக்குச்சியில் தேவையான மருந்தெல்லாம் இருக்குது. இந்த பெட்டியில் உராசினீங்களான்னா அந்த ஹீட்டில் அந்த ஃப்ரிக்ஷனில் தீ பற்றிக்கும். ஆனால் இந்த தீக்குச்சி பெட்டியை பார்த்தீங்களான்னா ஃபுல்லாக ஆயில். இந்த ஆயில் வரத்துக்கு காரணம் என்ன? இந்த தீக்குச்சியா இல்லை இந்த பெட்டியா? நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுதே விளக்கேற்றுறோம், இந்த போர்ஷனை நம்ம தொடாமல் வச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா குச்சிகளும் நம்மளால் ஏற்ற முடியும். இந்த எக்ஸாம்பிள் குழந்தை வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தீக்குச்சியாட்டம், ஒரு வித்துப்பட்டியாட்டம். இது எக்ஸாம்பிள் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒழுங்காக கணக்க இந்த தீப்பெட்டியை நான் வச்சுருந்தேன்னா தொட்டால் பற்றிக்கும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. குழந்தை வளர்ப்புன்றது பெரிய பொறுப்புங்க. நம்ம மெனக்கடணும்னு சொல்லுவாங்க, சிறு வயசுலேருந்தே கொண்டு வரணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மென்டரிங்கெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் இல்லை. நன்றாக படிக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்பொழுது இந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும். அது நேரத்தோடு எழுந்திருக்கணும், நேரத்தோடு படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதிகமாக விளையாடக்கூடாது, அந்த ஒரு கீழ்ப்படுதல், அந்த ஒரு டிசிப்ளின் இது இருந்தால் தான் முடியும். நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது
குழப்பங்களோ தெளிவோ வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஃபோன் பண்ணாதீங்க. அது வாய்ஸ் மெசேஜாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு வானமே இல்லை அறக்கட்டளை சார்பாக நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களான்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.